தலைவர் எப்போதுமே ரஜினிதான். மாசாக பேசிய மோகன்லால் மற்றும் ரஜினிகாந்த் இருவரும் கிட்டத்தட்ட 35 வருட கால நட்பு உறவில் இருக்கிறார்கள். சமீபத்தில் நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடித்த ஜெயிலர் 2 படத்தில் மோகன்லால் நடித்திருப்பார். இது ஒரு பேன் இந்தியா படம் என்றதால் அனைத்து மொழிகளிலும் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. ஆரம்பத்தில் மோகன்லால் இந்த படத்தில் நடிப்பதற்கு மலையாள திரையுலகில் சலசலப்பு ஏற்பட்டது. ரஜினியை மாஸ் செய்துவிட்டு மோகன்லாலுக்கு சின்ன கேரக்டர்கள் கொடுத்து விடுவார்கள் என ஒரு பேச்சுகள் அடிபட்டது. ஆனால் படத்தில் மோகன்லாலை பார்த்த சேட்டாவின் ரசிகர்கள் மெய் சிலிர்த்தனர். படத்தில் மோகன்லால் வரும் காட்சிகளுக்கு தமிழ் மற்றும் அனைத்து மொழிகளிலும் விசில் பறந்தது. மலையாள திரையுலகில் லால் சேட்டாவை தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். 10 to 15 நிமிடங்கள் வந்தால் கூட மோகன்லால் நடித்த காட்சிகள் ஆர்ப்பரிக்க செய்தது. மோகன்லால் ரசிகர்கள் லால் சேட்டா நடித்ததால் தான் ஜெயிலர் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. அதுவும் தமிழில் சூப்பர் ஹிட் ஆனதுக்கு காரணம் இவர்தான் என்று ஆர்ப்பரித்து வந்தனர். படத்தில் மோகன்லால் தவிர தெலுங்கு உலகின் சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாரும் நடித்திருந்தார். இப்போது பெருந்தன்மையாக மோகன்லால் பேசிய விஷயம்தான் வைரலாகி வருகிறது. தலைவர் என்றுமே ஒருத்தர் தான், அவர் ரஜினி மட்டும்தான். ரஜினி படத்தில் நடித்தது நான் செய்த பெரிய பாக்கியம். அவர் நடித்ததால் மட்டுமே படம் எல்லா மொழிகளிலும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது என நண்பன் ரஜினிகாந்தை தூக்கி வைத்து பேசியுள்ளார். விரைவில் ஜெயிலர் 2ஆம் பாகம் உருவாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின்றன. இதிலும் மோகன்லால் நடிக்கவும் வாய்ப்பு இருக்கலாம் என சொல்லப்படுகிறது.